நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதிக்கலாம். இந்த 12 மாதங்களும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த இந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடம் நம்ம எல்லோரும் வாய்களை திறந்து நம்ம துதிக்கலாம். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே, கடைசி வாரத்திலே நாம் நின்று கொண்டு நிற்கின்றோம். எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து இந்த வருடம் தொடக்கம் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்து, எல்லா பாதைகளையும் நாம் நினைவு கூர்ந்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் நினைவு கூர்ந்து, எல்லா இடுக்கண்களையும் நாம் நினைவு கூர்ந்து, நடந்து வந்த சகல பாதைகளையும் எல்லோரும் நினைவு கூர்ந்து வாய்களை திறந்து நாம் எல்லோரும் ஒரு மனதோடு நாம் தேவனை நாம் துதிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா நீர் நல்லவர். ஆண்டவரே, அப்பா நீர் மகத்துவமானவர், மேலானவரே. சப்பா ஆண்டவரே, நீர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான நல்ல தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஒரு வருட காலமும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா எங்களுடைய பாதைகளை செவ்வையாய் வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி வருகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கஷ்டத்திலே எங்களுடைய கரங்களை பிடித்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்பத்திலே எங்களோடு இருந்து மகிழ்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணோக்கமா எங்களை கவனிப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துகிற நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை அபிஷேகிப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை கழுவுபவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நினைப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஆளுகை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை நடத்துகிற எங்க நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கே உம்முடைய துதிகள் இருக்கிறதோ அங்கே ஆண்டவரே ஜனங்கள் ஜெயம் எடுக்கிறார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இந்த சபை மீது இருப்பதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்நிய ஆலோசனைகளை எல்லாம் நீர் அபத்தம் பண்ண போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடந்து வருவீராக, நீர் கடந்து வருவீராக. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மீட்டிங் முதல் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, பாடல் பகுதியிலும் தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா, சங்கீத பகுதிகளிலும் ஆண்டவரே அப்பா, ஜெப வேளையிலும், ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே, மெசேஜ் வேளையிலும் தகப்பனே உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அசுத்த சிந்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை முழுவதுமாய் ஆண்டவரே இந்த இடத்திலே காணப்படட்டும். எல்லோருடைய சிந்தையும் தகப்பனே நீர் ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. அந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே உம்மை துதிக்கின்ற அந்த துதியோடு நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 44வது பேஜில் 2வது பாடலை நாம் எடுத்து தேவனை நாம் துதித்து பாடலாம். 44வது பேஜில் 2வது.
பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாட்களில் கண்மணி போம் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பான். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பான். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வருமென்றே நாம் அழைத்திடுவோம், வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வருமென்றே நாம் அழைத்திடுவோம், வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாடல் நம்பர் பேஜ் நம்பர் 18 நம்ம எல்லோரும் இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை
வருடத்தினுடைய கடைசி வாரத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம், இயேசு நம்மை எவ்வளவு அன்பு கூர்ந்தார். இந்த ஒரு வருட காலமும் இந்த ஒரு உணர்வோடு, ஒரு தாகத்தோடு அவருடைய அன்பை உணர்ந்த எல்லோரும் நாம் வாய்களை திறந்து பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Let us all feel the love of Lord Jesus Christ, what He has shown to us. Let us feel and sing all together. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உணர்ந்தவர்களாய், உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்களுக்கா இயேசு காய. எல்லோரும் உணர்ந்தவர்களாக வாய்களை திறந்து நம் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அல்லவா. என் மீறுதல்களுக்கா இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கா அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த
இயேசு கிறிஸ்துவே அன்பு. இப்படி நல்ல தேவன், இவ்வளவு நம்மை அன்பு கூர்ந்த நல்ல தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்து நம் ஒவ்வொருவரையும் விசாரித்து கொண்டிருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்ட அந்த தேவன், நம்முடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த தேவன், அந்த இயேசு நமது மத்தியிலே இந்த நாளிலே கடந்து வந்து ஒவ்வொருவருடைய இருதயங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன எண்ணத்தோடு, என்ன நோக்கங்களோடு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பணியிலே நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். அவர் சொன்னது போல, அவர் நம்மை விசாரித்தது போல, அவர் நம் மீது அன்பு வைத்தது போல, அந்நிய ஜனங்களையும் நாம் விசாரித்து அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களையும் இயேசுவினுடைய அன்புக்கு நேராக நடத்துவதற்கு நம்ம எவ்வளவு விலைக்கிரயம் இந்த ஒரு வருடம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் நினைவு கூர்ந்து வரக்கூடிய வருடத்திலும் இயேசுவினுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்கின்ற நோக்கத்தை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக வரக்கூடிய வருடத்திலாவது இன்னும் முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய பணியிலே ஈடுபடும்படியாக அந்த ஒரு உணர்வோடு, எண்ணங்களோடு நம்முடைய பாதைகளை நடத்துவதற்கு பாடல் எண் 27வது பேஜில் 3வது பாடலை நம் எல்லோரும் இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று நாம் பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். அவருடைய மாளிகையில், அவருடைய வீட்டில், அவருடைய வாசஸ்தலங்களில் அமர்வதும், அவரை புகழ்ந்து பாடுவதும், அவரை மகிமைப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையாய் எண்ணுவதற்குள்ள காலங்களில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அந்த ஒரு எண்ணங்களோடு மற்ற அலுவல்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் இரண்டாக வைத்து அவருடைய மாளிகையிலும் அவருடைய வாசஸ்தலங்களிலும் அமர்வதே மேன்மையாக எண்ணி இந்த பாடலை உணர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக எல்லோரும் அன்போடு அழைக்கிறேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா,
உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஒரு கரங்களை உயர்த்து ஆராதனை இயேசுவே. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதேஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை உருவாக்குங்க ஆண்டவரே. லோரே அப்பா ஆண்டவரே, நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உமக்காய் உருவாக்குவீராக ஆண்டவரே. உங்களுக்கு ஆராதனை இயேசுவே. ஆராதனை பிதாவே. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே எனக்கா பலியானிரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் சிருஷ்டியாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா
யெகோவாவில் சேனு ஆராதனை உமக்கே. சொல்லாலரோ உருவாக்கும் தெய்வம் யெகோவாவில் சேனு ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, எங்களை உருவாக்கும்படியாய் நீர் கடந்து வந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவரே உம்முடைய பாதைகளில் நாங்கள் செயல்படும்படியாய், ஆண்டவரே உம்முடைய பாதையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய், ஆண்டவரே எங்களை உருவாக்குவதற்காக ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் மனுஷனாய் கடந்து வந்தீர் அல்லவோ. ஆண்டவரே, ஏழ்மை உருவம் நீர் எடுத்தீர் அல்லவோ. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். சங்கீதம் 84 நாம் எடுத்துக்கொள்வோம். Psalms 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். Psalms 84. हे सेनाओं के यहोवा, तेरे निवास क्या ही प्रिय हैं. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. मेरा प्राण यहोवा के आंगनों की अभिलाषा करते करते मूर्छित हो चला. मेरा तन मन दोनों जीविते परमेश्वर को पुकार रहे. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகையலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் இருக்கிறதே. हे सेनाओं के यहोवा, हे मेरे राजा और मेरे परमेश्वर, तेरी वेदियों में गोरैया ने अपना बसेरा और शुपा बेनी ने घोंसला बना लिया है, जिसमें वह अपने बच्चे रखें. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். क्या ही धन्य है वे जो तेरे भवन में रहते हैं, वे तेरी स्तुति निरंतर करते रहेंगे. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். क्या ही धन्य है वह मनुष्य जो तुझसे शक्ति पाता है, और वे जिनको सियोन की सड़क की सुधि रहती है. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். वे रोने की तराई में जाते हुए उसको सोतों का स्थान बनाते हैं, फिर बरसात की अगली वृष्टि उसमें आशीष ही आशीष जाती है. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். वे बल पर बल पाते जाते हैं, उनमें से हर एक जन सियोन में परमेश्वर को अपना मुंह दिखाएगा. இந்த 7 வசனங்களிலும், in this 7 verses, it shows that it is clearly telling everyone, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். When we are coming together in the church, it is really happiness in our heart. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. Whenever we are coming to the house of God, our soul is very happy and his soul is willing to be in the church. This is what this Sangidam, this Psalms is telling us. Whenever we are coming together,
our heart is willing to be in the church of God. This is what our heart also should be there. Whenever we are coming together, our heart should be, Lord, I want to be in the worship place of you. This is our heart also has to tell in the coming days. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. My heart and my flesh is shouting towards God to praise Him, to worship Him. Whenever we are coming together, not only our soul and also our heart and our flesh is all should shout to Him to praise His name, so that no demon, no devil can overcome us when we are in the spirit, when God is leading us, guiding us. The verse 5 is telling, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். The blessed are the people, those who have a power in God, and the person who is having the pure heart, the path of our God and our Lord Jesus Christ. He is a blessed man. God wants us, everyone, to be a blessed. God wants every one of us to be blessed. So, we all should have a power in Him, and we all should have a proper heart, right heart with God and our people and towards the ministry. God is looking into every one of us. God is looking into every one of us, our heart. He is our protector. He is our provider. Let us take this into our heart. நம்முடைய இருதயங்களில், நம்முடைய சிந்தைகளில் இப்பொழுது நாம் தியானித்த இந்த காரியங்களை நாம் கொண்டு வருவோம். அவருடைய ஆலய பிரகாரங்களில் நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார், கற்றுத் தந்திருக்கின்றார். அவருடைய ஆலய பிரகாரங்களில் வரும் பொழுது நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையோடு தங்கி இருக்க, நம்முடைய இருதயங்களிலே ஒரு உந்துதல், ஒரு வாஞ்சை காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். செம்மையான இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அவருக்குள்ளாக பலன் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அவருக்குள்ளாக பலன் கொள்ளுகிறவர்களாக, அவரை துதித்து ஆராதிப்பதற்காக எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நம்ம எல்லோரும் தனித்தனியாக நாம் தேவனை துதித்து நாம் ஆராதிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. पवित्र परमेश्वर नाम की स्तुति हो. பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தொடக்கத்தில் மொதல் சண்டேவும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். இப்போ இந்த வருடத்தின் இறுதி சண்டேயையும் ஆண்டவர் பயன்படுத்தி அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். देखिए, इस साल का पहले जो इतवार है उसमें भी परमेश्वर मुझे उपयोग किया, और जो आखिरी संडे है इस संडे में भी परमेश्वर ने मुझे उपयोग किया है, इसलिए मैं धन्यवाद करता हूँ. முதல் முறை ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது எப்படிப்பட்டதான பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தனோ, ஒவ்வொரு முறையும் பகிர்ந்து கொள்ளும்போது அதே பயத்தோடு நடுக்கத்தோடும் தான் நான் வசனங்களை கொடுக்கிறேன். जब पहली बार मैं परमेश्वर का सुसमाचार बताया था, उस वक्त कितना भय और कितना डर था, उसी प्रकार अभी जो परमेश्वर के सामने मैं खड़ा हूँ, वचन बता रहा हूँ, उसी वक्त भी उसी भय, उस डर मेरे अंदर है. பேசுவது நான் அல்ல, எனக்குள்ளிருந்து ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். जो बात कर रहा हूँ वो मैं नहीं, मेरे अंदर जो आत्मा है
जो पवित्र आत्मा है वही बात कर रहा है, मैं विश्वास कर रहा हूँ। நான் பேசினால் எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேசவே முடியாது. अगर मैं बात करेगा तो 5 मिनट से ज़्यादा मैं बात नहीं कर सकता हूँ। ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम को स्तुति हो। இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையானது சங்கீதம் 34:10. इस दिन में भी जो परमेश्वर का वचन संख्या 34:10 34 और 10 எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 34:10 Psalms 34:10 इसलिए हे समझ वालों मेरी सुनो, यह संभव नहीं कि परमेश्वर दुष्टता का काम करे और सर्वशक्तिमान बुराई करे। नहीं 34:10 वचन संख्या 34:10 34 वचन संख्या जवान सिंहों को तो घटी होती और वे भूखे भी रह जाते हैं, परंतु यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी न होगी। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. जो परमेश्वर को ढूंढ रहा है, उनको सर्च कर रहा है, उनको कोई कठिना नहीं होता है। இந்த நாளிலும் நாம் அநேக விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். इस दिन में हम हर एक चीज़ को हम ढूंढ रहे हैं। ஒரு சிலர் பணத்தை தேடிக்கொண்டு அலைகிறார்கள். कुछ लोग पैसों को बारे में ढूंढ रहे हैं। ஒரு சிலர் வேலை கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு அலைகிறார்கள். कुछ लोग नौकरी मिलना है करके ढूंढ रहे हैं। ஒரு சிலர் அதிர்ஷ்டத்தை தேடி அலைகிறார்கள். कुछ लोग लक को ढूंढ रहे हैं। ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. लेकिन परमेश्वर बता रहा है, जो परमेश्वर को खोज रहे हैं उनको कुछ भी कमी नहीं होता है। நம்ம இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். अभी इस साल का आखिरी दिन में हम है। இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த வருஷத்தில் கடந்து போகிறோம். 1-2 दिन में हम अगले नए साल में हम गुजरेंगे। நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். आज एक डिसीजन लेना चाहिए। இந்த வருகிற வருடத்தில் கர்த்தரை அதிகமாக நான் தேட வேண்டும் என்று நாம் எடுக்க வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். इस नए साल में, जो आने वाले नए साल में एक डिसीजन लेना चाहिए। हम सबसे ज़्यादा पवित्र परमेश्वर को खोजें। ஒரு சிலர் நினைக்கலாம், நான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேனே, டெய்லி பைபிள் வாசிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். कुछ लोग सोच सकते हैं, मैं रोज़ वचन को पढ़ रहा हूँ और हर एक संडे मैं चर्च में जा रहा हूँ करके हम सोच सकते हैं। இன்னும் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்கிறேன், பல இடங்களை பல பேரை பார்க்கிறேனே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக பார்க்கிறேன் என்று கூட நினைக்கலாம். जो परमेश्वर का काम की वजह से मैं बहुत जगह पर जा रहा हूँ कर भी सोच सकते हैं। அது ஆண்டவருக்காக செய்தாலும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். ये सारी चीज़ परमेश्वर के नाम की वजह से हम करने से भी हम व्यक्तित्व मीन्स इंडिविजुअल हम परमेश्वर को ढूंढना चाहिए। அதையே ஆண்டவர் விரும்புகிறார். वही चीज़ परमेश्वर को पसंद है। ஆண்டவரை ஏன் தேட வேண்டும்? परमेश्वर को क्यों ढूंढना है हम? வாசிங்க, கர்த்தரை தேடு. எஸ்ரா 8:22. इसरा 8 और 10 वचन। வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் விட்டு விலகுகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எஸ்ரா 8:22 क्योंकि मैं मार के शत्रुओं से बचने के लिए सिपाहियों का दल और सवार राजा से मांगने से बजाता था, क्योंकि हम राजा से यह कह चुके थे, हमारा परमेश्वर अपने सब खोजियों पर भलाई के लिए कृपा दृष्टि रखता है और जो उसे त्याग देते हैं उसका बल और कोप उनके विरुद्ध है। இப்படி கர்த்தரை தேடும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
ஆனால் जब हम परमेश्वर को खोजें बहुत आशीष पा सकते हैं। கர்த்தரை மறந்தபோது அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் வந்து நம்மளை மறந்துடும், ஜீவியம் மாறியது. जब परमेश्वर को भूल जाते हैं उस वक्त हम जो पाए हुए जो आशीष है वो सब खो जाते हैं। இந்த நாளிலும் கர்த்தரை நாம் எப்படி தேடுவது என்று நாம் பார்க்க போகிறோம். इस दिन में भी कैसे हम परमेश्वर को खोजें ढूंढें ये देखने जा रहे हैं। முதலாவது எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா यिर्मयाह का पुस्तक 29 29 13. 13 உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுவதை கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தரை எப்படி தேட வேண்டுமா? முழு இருதயத்தோடும் தேட வேண்டும் என்று இங்கே எரேமியா நமக்கு சொல்லுகிறார். इधर यिर्मयाह बता रहा है कैसे हम परमेश्वर को ढूंढें, हमारा पूर्ण आत्मा के साथ हम उनको ढूंढना चाहिए। ஆண்டவர் நம்மை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களை விரும்புகிறார். परमेश्वर किसको पसंद कर रहा है? जो व्यक्ति परमेश्वर को पूर्ण हृदय के साथ ढूंढते हैं उनको पसंद करता है। முழு இருதயத்தோடு தேடுவது எப்படி என்றால், पूर्ण हृदय के साथ ढूंढना क्या मतलब है? ஒரு சிலர் சில நோக்கத்துக்காக ஒரு சிலரை தேடுவாங்க. कुछ लोग कुछ पर्पस के लिए कुछ कारण की वजह से खोजते हैं। ஒரு சிலர் ஏதாவது நமக்கு அற்புதம் நடக்கணும், இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி தேடுவாங்க. कुछ लोग कुछ आशीष पाना है और कुछ अच्छी कार्रवाई हमारे जिंदगी में होना है इसलिए खोजते हैं। அது மாதிரி இல்லாமல் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசித்து தேட வேண்டும். ऐसे कारणों की वजह से हम परमेश्वर को ढूंढना नहीं है, हम पूर्ण हृदय के साथ हम ढूंढना चाहिए। அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரை தேட வேண்டும். कुछ भी एक्सपेक्टेशन ना होना चाहिए, उस मुताबिक हम परमेश्वर को ढूंढना चाहिए। அப்படியாக தேடிய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். ऐसे जो ढूंढा और से जो परमेश्वर खोजा उस व्यक्ति के बारे में हम पढ़ें। லூக்கா लोग 19 चैप्टर 19 3. 3 लोग 19 3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னால் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினார். இந்த வசனங்களில் நம்ம சகேயுவை குறித்து நம்ம பார்க்குறோம். इधर लूक 19 और 3 में पढ़ रहे हैं। वह यीशु को देखना चाहता था कि वह पढ़िए उसको कौन सा है। वह यीशु को देखना चाहता था कि वह कौन सा है, परंतु भीड़ के कारण देख ना सकता था क्योंकि वह नाटा था। சகேயு முழு மனதுடன் கர்த்தரை தேடினான். सखीयु पूर्ण हृदय के साथ परमेश्वर को ढूंढा है। அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். ஆயக்காரன் தலைவன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். उनको जिंदगी में वो टैक्स कलेक्टर था। அவன் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட மனுஷன் சொல்லி அவனை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. ये बाइबल हमें बता रहा है सखीयु के बारे में। वो क्या था? वो टैक्स कलेक्टर का हेड था और वो टैक्स भी कलेक्ट करता था। நாம் இந்த நாட்களில் பார்க்குறோம், நம்ம பூமியில் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். हम इस जगत में हम देखेंगे एक छोटा पोजीशन में रहने से भी उनका कितना पावर आप सब जानते हैं। அப்படி அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ஒருவன் அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ये सब लोगों को जो नेता है जो हेड है उनको क्या परेशान होगा? அவன் எதற்காகவும் எதிர்பார்த்த ஆண்டவரை தேடவில்லை. वो कोई भी चीज़ को मिलेगा कर समझकर वो परमेश्वर को ढूंढा नहीं है। ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. उनके दिल में क्या था उनको देखना है। அப்படியான ஆசை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். उनका अंदर जो इच्छा था परमेश्वर को देखना है, उस प्रकार का जो इच्छा हम सबका अंदर होना चाहिए। எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரை தேட வேண்டும். कोई भी एक्सपेक्टेशन नहीं है, बिना एक्सपेक्टेशन में परमेश्वर को हम ढूंढना है। அவன் ஆண்டவரை தேடியது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். वो किस लिए परमेश्वर को ढूंढा? प्रभु यीशु मसीह कौन है, कैसा है, उस प्रकार को उस चिंता में था, उस चिंता रखकर ही वो ढूंढा था। இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடுகிற நாம் எப்படி தேடுகிறோம் என்றால், हम आजकल परमेश्वर को ढूंढ रहे हैं। कैसे हम ढूंढ रहे हैं? ஆண்டவர் எனக்கு ஏதாவது உதவி செய்வார், परमेश्वर कुछ ना कुछ मुझे करेगा, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவார், मुझे नौकरी देगा, ஏதாவது அற்புதம் செய்வார், मुझे कोई अद्भुत करेगा, ஏதாவது வேலை
உடல் சுகத்தை விடுதலை தருவார். हमारे शरीर में जो बीमारियों को छुटकारा देगा, இப்படியாக ஆண்டவரை தேடுகிறோம். इस प्रकार को हमारे चिंता में रखकर ही परमेश्वर को ढूंढ रहे हैं. ஆண்டவரை உண்மையாக நேசிக்க ஆண்டவரை தேட வேண்டும். परमेश्वर के ऊपर जो प्यार के साथ उनको ढूंढना चाहिए. சகேயு அப்படிதான் தேடினான். सखियो उस प्रकार ही प्रभु को ढूंढा है. எல்லாரும் இயேசுவை பத்தி பயங்கரமா சொல்றாங்களே, அவர் எப்படி இருப்பாரு? सारे लोग प्रभु यीशु मसीह के बारे में बहुत बता रहे हैं, लेकिन उनका अंदर दिल में ये था, वो कैसे होगा, किस प्रकार का था. இவர் நினைத்திருக்க கூடும், ये सोच सकता है, இவர் ஒருவேளை ஒரு நல்ல பந்தா காட்டி நிறைய பேர் அவர் ஃபாலோ பண்ணுறனால அவர் ஒருவேளை நல்ல ஒரு பந்தா காட்டி இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்க கூடும். ये सखियो सोच सकता था, जो प्रभु यीशु मसीह के बारे में सारे लोग बता रहे हैं, सारे लोग प्रस्तुत करते हैं, इसी वजह से ये बहुत शो कर आएगा कर वो सोचा था. ஆனால் இயேசுவை கண்டபோது அவன் அப்படி நினைக்கவில்லை. परंतु जब प्रभु यीशु मसीह को उन्होंने देखा, उसका चिंता पूरा गायब हो गया. அவன் இயேசுவை காண எடுத்துக்கொண்ட முயற்சி, वो जब कोशिश किया प्रभु परमेश्वर को देखने के लिए, அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறினான். वो फिग ट्री के हिंदी में क्या बोल रहे हैं? 19 फिग ट्री, फिग FIG फिग ट्री, अंजीर के पेड़ में वो चढ़ गया. அப்படி ஒரு மரத்தின் மீது அவன் குள்ளனான இருந்தபடியால் மரத்தின் மீது ஏறி ஆண்டவரை பார்க்க வகை தேடினான். वो बहुत छोटा कद का था, इसी वजह से उसने क्या किया, वो अंजीर उस पेड़ के ऊपर चढ़कर प्रभु यीशु मसीह को देख रहा था. அந்த அளவுக்கு அவரை ஃபாலோ பண்ண ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது. इतना भीड़ था प्रभु यीशु मसीह के पीछे. ஒருவேளை ஆண்டவர் அந்த வழியாக கடந்து போகும்போது சகைவை சந்திக்காமல் இருந்திருந்தால், मगर उस रास्ते में जब प्रभु यीशु मसीह जा रहा था, सगे को ना मिलने से அவன் வருத்தப்பட்டிருக்க மாட்டான். वो दुख नहीं होना था. ஏன்னா அவன் பார்க்க வந்தது இயேசு ஜஸ்ட் பார்த்துடலாம், எப்படியா பார்த்துடலாம் தான் நினச்சான். वो इसलिए वो सगे उधर आया था, जैसे जा रहे हैं उनको देखें, ऐसे कर ही समझ कर आया. அவன் அப்படி பார்க்க வகை தேடினது இயேசுவுக்கு எப்படி தெரியும் என்றால், இயேசு எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். वो उस चिंता में प्रभु यीशु मसीह को देखना चाहता है कर प्रभु यीशु मसीह को कैसे पता है, क्योंकि सबका विचारों को वो खुद जानता है. இப்படிப்பட்டதான இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ऐसे हृदय को प्रभु पसंद करता है. நாம் இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறது நமது காரியங்களுக்காகவோ நமது சுய தேவைகளுக்காகவோ ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரை விரும்பி தேட வேண்டும். हम जब प्रभु यीशु मसीह को परमेश्वर को हम ढूंढ रहे हैं, हमारा व्यक्तित्व आवश्यक हो, मीन्स जो जरूरत है उसको दिल में रखकर हम ढूंढना नहीं चाहिए, उनका प्यार से ढूंढना चाहिए. எல்லோரும் எல்லாரும் போகிறார்களே, எல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் போய் பார்த்துடலாம் அப்படி இல்லை. सारे जा रहे हैं, उस भीड़ के साथ हम भी जाकर मिलकर उनको ढूंढे, ऐसे नहीं है. தனிப்பட்ட விதத்தில் நம்ம சந்திக்கணும். व्यक्तित्व मीन्स इंडिविजुअल हम परमेश्वर को मिलना चाहिए. அப்படித்தான் சகையை தேடினான். ऐसे सागे ढूंढा है. அப்படி தேடும்போது என்ன நடந்ததுன்னா, ऐसे जब खोजा क्या हुआ, அப்படிப்பட்டதான இருதயத்தை ஆண்டவர் நேசித்தபடியால் ऐसे हृदय को प्रभु परमेश्वर प्यार किया, इसी वजह இன்றைக்கு இந்த வீட்டில் நான் சாப்பிடணும்னு சொல்லி இறங்க சொன்னார். प्रभु यीशु मसीह ने बताया, आज तुम्हारा घर में मैं खाना भोजन करना चाहिए. அப்படிப்பட்டதான இருதயம் நம்ம ஒவ்வொருக்குள்ளும் இருக்கும்போது, ऐसे हृदय हम सबका अंदर होगा तो நம்ம போய் ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவரை கூப்பிடணும் அவசியம் இல்லை. ऐसा हृदय हमारा अंदर है तो हम हर रोज प्रभु यीशु मसीह आ जाओ कर हम बोलेंगे, कोई जरूरत नहीं है. ஆண்டவரே நம்மளை பார்த்து உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவார். प्रभु परमेश्वर खुद बताएगा, मैं तुम्हारा घर में आ रहा हूँ करके. அப்படிப்பட்டதான இருதயம் நமக்கும் வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ऐसा हृदय हमारा अंदर भी होना चाहिए करके परमेश्वर की इच्छा है. முழு இருதயத்தோடு தேடணும். पूर्ण हृदय के साथ हम खोजना है. சாது சுந்தர் சிங் என்ற ஒரு ஊழியக்காரர் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அவரோட சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். जो नॉर्थ इंडिया में साधु सुंदर सिंह कर एक महान है, वो सब जानते हैं. उनको जो विटनेस है वो मैं शेयर करना चाहता हूँ. அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பைபிளை பற்றி எரிச்சு இது மாதிரி ஒரு துர்க்கிரியைகளை செஞ்சு தான் வாழ்ந்துட்டு வந்தார். जब वो प्रभु यीशु मसीह को प्राप्त नहीं किया, उसका पहले जो बाइबल को जलाकर ऐसे अगेंस्ट में था, विरोध था. ஒரு நாள் அவருக்கு தோன்றியது, एक दिन उनको नजर आया, உண்மையான ஆண்டவர் யாரு, सचमुच परमेश्वर कौन है. அப்படி அவர் தேடி பயங்கரமாக தேடி सच्चाई परमेश्वर कौन है कर वो खोजते ஒரு நாள் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று एक दिन खुद को खत्म करने के लिए प्लान कर
அப்படியாக நினைத்து கொண்டு இருந்திருக்கும்போது ऐसे खुद को खत्म करने के लिए वो सोचकर बैठा था। ஆண்டவர் நேரடியாக இடைப்பட்டார். प्रभु परमेश्वर डायरेक्ट उनको दर्शन हुआ, ஏன்னா அவர் முழு மனதோடு ஆண்டவரை தேடணும்னு சொல்லி பிரியப்பட்டார். क्योंकि उनके हृदय पूर्ण हृदय के साथ परमेश्वर कौन है उस खोज में था। அப்படிப்பட்டதான இருதயத்தை ஆண்டவரே போய் பார்த்தார். उस प्रकार का हृदय को परमेश्वर सीधे जाकर देख रहा है। அவரை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு பயன்பட செய்தார். उनको द्वारा प्रभु परमेश्वर बहुत कार्रवाई किया। உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு சாது சுந்தர் சிங்னு சொன்னாவே அவரை பற்றியதான எல்லோருக்கும் அந்த சாட்சி எல்லோருக்கும் தெரியும். साधु सुंदर सिंह कर उन नाम बताने से भी हम सब जानते हैं वो क्या क्या परमेश्वर का काम में था। அப்படிப்பட்டதான சாட்சியுடைய ஜீவியம் வந்து இந்த மாதிரி முழு இருதயத்தோடு தேடும்போது ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்துவார். ऐसे साक्षी के साथ विटनेस के साथ हम जीना चाहिए तो कब हो सकता है, संभव है जो हम पूर्ण हृदय के साथ परमेश्वर को ढूंढने तक। முதலாவது நாம் என்ன பண்ணணும், மத்தேயு 6:33. पहले मत्तयु चैप्टर 6:33 है ना, 33. 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். मत्तयु 6:33 पढ़िए। इसलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसके धर्म की खोज करो, तो ये सब वस्तुएं भी तुम्हें मिल जाएंगी. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். सबसे पहले परमेश्वर का जो नीति और उसका राज्य को ढूंढे, उसके बाद ये सारी चीज उसके साथ मिलकर देंगे। அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முழு மனதோடு நம்ம தேடும்போது जो परमेश्वर का राज्य पूर्ण हृदय के साथ उनको ढूंढे, நம்ம வந்து நமக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். जब खोजेंगे तो जो संसार में जो भी चाहिए वो सारी चीज इन एडिशन उसको देगा। நம்ம அதை போய் தேடணும் நாடணும்னு அவசியம் இல்லை. जो संसार का चीज को हम ढूंढने की कोई जरूरत नहीं। அவரை முழு இதயத்தோடும் தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். हम पूर्ण हृदय के साथ प्रभु परमेश्वर को खोजेंगे तो ये संसार का सारे चीज उसके साथ मिलकर मिलेगा। அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ऐसे चीज को परमेश्वर पसंद करता है। இப்போ வந்துட்டு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சில வந்து உலகத்தாரும் வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல நல்ல காரியங்கள்லாம் கிடைக்குது. अभी ये सारे चीज ये संसार का चीज परमेश्वर देगा करके बता रहा है, लेकिन इस दुनिया में जो अन्य लोग हैं उनको भी ये सारा चीज मिल रहा है। எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்குது, सबको भोजन मिल रहा है, எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு வீடும் நல்ல ஒரு படுக்கிறதுக்கு எல்லாமே கிடைக்குது. सबको अच्छा घर है, बाकी सारे चीज जितना सुविधा है सारे चीज मिल रहा है। ஒரு சில ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு कुछ लोग जो परमेश्वर का खोज रहे हैं उनको இதெல்லாம் கிடைக்காம கூட இருக்கலாம். ये सारे चीज ना मिलने की संभावना भी है। அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவரை தான் தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். कुछ लोग चिंता में आ सकता है, कुछ लोगों को चिंता में जो परमेश्वर का ही ढूंढ रहे हैं, लेकिन उनको जो कुछ सुविधा भी नहीं है। ஆனால் ஆண்டவருக்கு அவங்களுக்குரிய பொக்கிஷம் அவர் ஆண்டவர் வரும்போது அவங்க கூடவே ஆண்டவர் கூடவே வருது. लेकिन उनके लिए परमेश्वर जो तैयार करके रखा है वो प्रभु परमेश्वर जब आएगा वो पोकिश वो सारी चीज परमेश्वर उनको देगा। இரண்டாவதாக நம்ம அவரை தேடுறது எப்படி தேடணும்னா அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடணும். दूसरी बात कैसे उनको ढूंढे और जब उनको ढूंढना है उस वक्त उस टाइम पर ढूंढना चाहिए। நீதிமொழிகள் 8:17 नीति वचन 8 और 17 नीति वचन 8:17 जो मुझसे प्रेम रखते हैं उनसे में भी प्रभु रखता है, और जो मुझको धन्य से तड़के उठकर खोजते हैं वे मुझे पाते हैं। पढ़िए। जो मुझसे प्रेम रखते हैं उनसे मैं भी प्रेम रखता हूँ, और जो मुझको यत्न से तड़के उठकर खोजते हैं वे मुझे पाते हैं। என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். उधर बता रहा है जो मुझको प्रेम करता है उनको मैं प्रेम करता हूँ, जो
सुबह मीन्स तड़के उठकर उनको खोजते हैं, उस डे मैं उनको मिलता हूँ। அதிகாலையில் தேடுகிறது வந்து எவ்வளோ ஆசீர்வாதம் என்று பார்த்தோம் என்றால், जो सुबह अर्ली मॉर्निंग परमेश्वर को खोजने से क्या फायदा है? அது வந்து மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். वो बहुत अच्छा आशीष देता है। ஏசாயா यशायाह 55 6 வசனம். 55:6 यशायाह 55:6 यशायाह கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். यशायाह 55:6 இந்த வசனம் இப்படியா சொல்லுவது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். ये वचन ऐसे बता रहा है। 55:6 मिला। 55:6 पढ़िए। जब तक यहोवा मिल सकता है तब तक उसकी खोज में रहो। जब तक यहोवा मिल सकता है तब तक उनको खोज में रहो। जब तक वह निकट है तब तक उसे पुकारो। जब तक वो निकट है तब तक वो पुकारो। இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் உண்டு. आजकल सबके लिए एक टाइम है, एक समय है। ஒரு முக்கியமான ஆட்களை நம்ம பார்க்க போகணும்னா, कुछ लोगों को, कुछ वीआईपी को हम मिलना चाहते हैं तो அவங்கள்ட்ட முன்னாடியே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போவோம். उनसे पहले प्री अपॉइंटमेंट लेना पड़ता है। ஒருவேளை அந்த சமயத்தில் ஒரு நிமிஷமோ முன்னையோ பின்னையோ நம்ம போனால் अगर 1-2 मिनट आगे पीछे हम जाने से அவங்கள பார்க்க முடியாது. उनको मिल नहीं सकते हैं। அந்த சமயத்தில் போகும்போது அவங்கள கரெக்டாக பார்க்கலாம். उस वक्त उस टाइम पर जाने से हम उनको मिल सकते हैं। இப்படியா ஒரு டாக்டர் ஒருத்தரை பார்க்க போனாங்களாம். ऐसे एक डॉक्टर को देखने के लिए एक व्यक्ति गया है। அவர் வர சொல்லியிருந்த நேரம் வந்து காலையில் ஒரு 10 மணியாக இருந்தது. उनको आने के लिए बताया हुआ टाइम सुबह 10 बजे था। இவங்க வந்து 9:30க்கே போயிட்டாங்க. ये 9:30 बजे ही चला गया। ஆனால் 9:30க்கு போனாலும் அவங்கள பார்க்க முடியல. 9:30 बजे जाने से भी उनको डॉक्टर को मिल नहीं पाया। ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அதிகாலையில் நம்ம எவ்வளோ ஏர்லியாக போய் தேடினோம்னா ஆண்டவர் கண்டிப்பாக கிடைப்பார். लेकिन परमेश्वर ऐसा नहीं है। जितना सुबह अर्ली मॉर्निंग जाकर परमेश्वर को खोजें तब वो मिलता है। மனிதர்கள் ஒருவேளை சொன்ன டயத்தை அவங்க காப்பாற்ற முடியாமல் போகலாம். जो लोग जो टाइम बता रहे हैं उसको परिवार नहीं कर सकते हैं। ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். लेकिन परमेश्वर जो एक बार बता दिया तो उसको बदलता नहीं है। நம்ம ஃபஸ்ட்டு வந்து முழு மனதோடு தேடணும். पहली बात, हम पूर्ण हृदय के साथ उनको खोजना चाहिए। அதை வந்து அதிகாலையில் தேடணும். वही चीज़ हम सुबह अर्ली मॉर्निंग उनको खोजना चाहिए। அப்படி தான் ஆண்டவர் வந்து அதிகாலையில் தேடும்போது ஆண்டவர் எல்லோருக்கும் தென்படுவார். जब अर्ली मॉर्निंग जब खोजेंगे तब सबको मिलता है। வருகிற வருடத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், அதிகாலையில் நான் ஆண்டவரை தேடுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். ये आने के वाले नए साल में हम एक डिसीजन लें, अर्ली मॉर्निंग परमेश्वर को हम खोजें। சங்கீதம் 63:1 கூட வாசிப்போம். वचन संख्या 63:1 वचन संख्या 63 தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. हे परमेश्वर तू मेरा परमेश्वर है। 63:1 पढ़िए। हे परमेश्वर, तू मेरा परमेश्वर है, मैं तुझे यत्न से ढूंढूंगा। सूखी और निर्जल ऊसर भूमि पर मेरा मन तेरा प्यासा है, मेरा शरीर तेरा अति अभिलाषी है। இப்படி அதிகாலையில் தேடுகிற ஒரு நபராக இருக்கிற தாவீது என்பவர் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவராக இருக்கிறார். ये दाऊद राजा के बारे में देखेगा तो वो सुबह अर्ली मॉर्निंग परमेश्वर को ढूंढने वाला, खोजने वाला महान है। அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. वो एक वाक्य बता रहा है, मेरा मन तेरा प्यासा है। ஒருத்தட்ட நம்ம பிரியமாக இருக்கிறோம், ஒருத்தங்கள்ட்ட நம்ம ரொம்ப அவங்கள்ட்ட அன்பு வச்சுருக்கோம்னா அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு டைமே நம்ம எப்போவுமே பார்த்துட்டு இருக்கணும்னே நினச்சிட்டு இருப்போம். अगर किसी के ऊपर हम प्यार है या अभिलाषा है उस टाइम
किस टाइम पर मिलेगा कर एक टाइम हम रखते हैं அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போய் பார்க்கறது கிடையாது, நினைக்கும் போதெல்லாம் போய் பார்க்கணும். जिसके ऊपर अभिलाषा है, किसके ऊपर प्यार है, उसके लिए टाइम फिक्स नहीं करते हैं. कभी भी मन चाहते हैं, कभी भी दिल चाहते हैं, हम जाकर मिलते हैं. ஆண்டவர் கூட அப்படித்தான். அவரை வந்து அதிகாலையில் போய் பார்க்கலாம், அவர் சொன்ன டயத்தில் போய் பார்க்கலாம். அது போகல நம்ம நினைக்கும் போதெல்லாம் போய் பார்க்கலாம். जैसे परमेश्वर भी अर्ली मॉर्निंग सुबह हम जाकर मिल सकते हैं. इसके अलावा कभी भी दिल चाहता है उस वक्त भी हम जाकर मिल सकते हैं. அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து எந்த நேரமும் ஆண்டவர் வந்து அவரை பார்க்கறதுக்கு இதை ரெடியாக இருக்கார். ஆனால் நாம தான் வந்து அதை இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். परमेश्वर हमेशा हमको देखने के लिए तैयार है, इंतजार में है, लेकिन हम उसके लिए जगह देना चाहिए. நாம் தேடுறதெல்லாம் எதுக்குன்னா ஒரு தேவைகளுக்காகவோ ஒரு நமது காரியங்களுக்காகவோ தேடுவோம். हम इसलिए परमेश्वर को खोज रहे हैं, कुछ हमारा काम होने के लिए और कुछ आशीष पाने के लिए खोज रहे हैं. ஆண்டவரை நாம் ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணுவோம். परमेश्वर को हम एक सिक्योरिटी बनाकर रखे हैं. ஆண்டவரை நம்ம ஒரு மேனேஜராக யூஸ் பண்ணுவோம். परमेश्वर को हमारे एक मैनेजर जैसे बिहेव करते हैं. ஆனால் ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கிறது கிடையாது. लेकिन परमेश्वर को हम प्यार कर रहे हैं कर हम प्रभु के साथ में नहीं आ रहे हैं. ஆனால் ஆண்டவரை நேசிப்பதற்காகவே ஆண்டவரை தேட வேண்டும். परमेश्वर को प्यार करने के लिए उनको खोजना है. அடுத்தது இந்த மத்தேயு 28 मैथ्यू चैप्टर 28 ஒரு சகோதரி இப்படியாக ஆண்டவரை தேடுகிறார். 28 1ஆம் வசனம். एक बहन जी ऐसे परमेश्वर को ढूंढ रहा है. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் இறுதி வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்த்து வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லறை புரட்டி தள்ளி. போதும் பிரதர். 1ஆம் வசனம் எப்படியா சொல்லுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். मत्ती 28 पढ़िए. सबके दिन के बाद सप्ताह के पहले दिन पौ फटते ही मरियम मगदलीनी और दूसरी मरियम कब्र को देखने आई. இவங்க என்னன்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் அரைஞ்சு கல்லறையில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அவரோட கல்லறையை தான் பார்க்க வராங்க. अभी प्रभु यीशु मसीह को क्रूस पर चढ़ाकर उनको कब्रिस्तान के अंदर रखा हुआ है. उस वक्त उनको मिलने के लिए, उनको देखने के लिए ये बहन जी आ रहे हैं. ஆனால் அதிகாலையில் அவங்க வரும்போது ஆண்டவரே நேராக தரிசனம் கொடுக்குறாரு. लेकिन जब पौ पड़ते मीन्स सुबह अर्ली मॉर्निंग जब आ रहे हैं उस वक्त प्रभु यीशु मसीह उनको दर्शन हो रहा है. 5 6 வசனங்களை வாசிப்போம். 5 और 6 पढ़े. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 5 और 6 पढ़े. स्वर्गदूत ने स्त्रियों से कहा, मत डरो, मैं जानता हूँ कि तुम यीशु को जो क्रूस पर चढ़ाया गया था ढूंढती हो. मैं जानता हूँ कि तुम यीशु को जो क्रूस पर चढ़ा गया है उनको ढूंढते हो. वह यहाँ नहीं है, परंतु अपने वचन के अनुसार जी उठा है. आओ यह स्थान देखो जहाँ प्रभु खड़ा था. वह यहाँ नहीं है, वो अपना वचन पर वो जी उठा है. देखो उनका स्थान देख लो. இப்படி ஆண்டவர் வந்து அதிகாலையில் தேடுகிறவர்களை கனம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். जो सबसे सुबह अर्ली मॉर्निंग परमेश्वर को खोज रहे हैं उनको इज्जत देता है, आदर करता है परमेश्वर. மூன்றாவதாக நாம் அவரை எப்படி தேட வேண்டும் என்றால் கருத்தாய் தேட வேண்டும். तीसरी बात, हम कैसे उनको ढूंढना है, उनको खोजना है. கருத்தாய் தேட வேண்டும். जो ध्यान के साथ उनको खोजना है. ஓசியா ओसिया चैप्टर 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ओसिया 5:16. ओसिया 5:16. ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் லாபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஓசியா 5:15. मिला. जब तक वे अपने
को अपराधी मानकर मेरे दर्शन के खोजी ना होंगे, जब तक वे अपने अपने को अपराधी मानकर मेरे दर्शन को खोज न होंगे, तब तक मैं अपने स्थान को ना लौटूंगा। तब तक मैं अपने स्थान को ना लौटूंगा। और जब वे संकट में पड़ेंगे, जब वो संकट में पड़ेंगे, तब जी लगाकर मुझे ढूंढने लगेंगे। तब जी लगाकर मुझे ढूंढने लगेंगे। அது என்னது கருத்தாய் தேட வேண்டும். கருத்தாய் தேட வேண்டும்னா அது தேடுறதுல என்ன கருத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். इसका मतलब जब ध्यान से ढूंढे मतलब क्या मतलब है, ये हम सोच सकते हैं। அது வந்து சொல்கிறது முதல் குற்றத்தை உணர்ந்து தேடுறது தான் கருத்தாய் தேடுறது. अपना अपराध मीन अपना पाप को ध्यान रखते हुए उनको जो खोजना है वही मीन्स ध्यान से ढूंढने हैं। குற்றத்தை உணர்ந்து தேட வேண்டும். अपना अपराधी मानकर हम ढूंढना चाहिए। நம்ம வந்து ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரோட பிள்ளையாக அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை தேடும்போது நம்ம பாவங்கள் ஏதாவது செஞ்சிருந்தால் அந்த குற்ற உணர்ச்சியோடு ஆண்டவரை தேடணும். हम परमेश्वर का बच्चे हैं, परंतु जब हम परमेश्वर को खोजेंगे तब अपना अपराध अपना पाप सोचकर उसको मानकर परमेश्वर को खोजना चाहिए। லூக்கா 18ஆம் அதிகாரம் लूक चैप्टर 18 10 முதல் 13 வசனங்கள். 10 से पढ़िए। लूका चैप्टर 18 10 से आगे। இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். दो मनुष्य 13 வரை வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாக இருந்தான். போதும் பிரதர். இங்கே வந்துட்டு आगे दो मनुष्य मंदिर में प्रवेश दो मनुष्य मंदिर में प्रार्थना करने के लिए गए। एक फरीसी था और दूसरा चुंगी लेने वाला। फरीसी खड़ा होकर अपने मन में यूं प्रार्थना करने लगा, हे परमेश्वर, मैं तेरा धन्यवाद करता हूँ कि मैं दूसरे मनुष्य के समान अंधेर करने वाला, अन्यायी और व्यभिचारी नहीं, और ना इस चुंगी लेने वाले के समान हूँ। मैं सप्ताह में 2 बार उपवास रखता हूँ। मैं अपनी सब कमाई का 10वांश भी देता हूँ। परंतु चुंगी लेने वाले ने दूर खड़े होकर स्वर्ग की ओर आंखें उठाना भी न चाहा, वरन अपनी छाती पीट पीट कर कहा, हे परमेश्वर, मुझ पापी पर दया कर। இவங்க வந்து இந்த பரிசேயன் வந்து தன் குற்றத்தை உணரவில்லை. எது குற்றமாக கருதுகிறது என்றால், ये फरीसी अपना पाप को अपना क्रोध को फील नहीं किया। தன்னுடைய சுய நீதியை அவன் வெளிப்படுத்துகிறான். अपना स्वयं के अंदर जो जस्टिस था, जो नीति था, उसको उधर प्रकटन कर रहा है। எப்பவுமே ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய சுய நீதி செல்லாது. हमेशा ध्यान दीजिए, परमेश्वर के सामने अपना स्वयं जो नीति है वो नहीं चलता है। ஆண்டவர் வந்து தாழ்மையை எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். परमेश्वर जो ओबीडियंस को मानता है। ஆயக்காரன் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறான், தூரத்திலே நின்று चुंगी लेने वाला दूर से खड़े होकर ऐसे प्रार्थना कर रहा है। தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் अपना आंखों को स्वर्ग के ऊपर देखने के लिए भी उनका मन नहीं था। தன் மார்பிலை அடித்துக்கொண்டு अपना छाती पर पीटकर, தேவனே, परमेश्वर, பாவியாக என்மேல் கிருபையாயிரும், जो मुझ पापी में कृपा करें। அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். लेकिन जो अपना छाती पे पीटकर जो प्रार्थना किया वही प्रभु ने माना है, और दूसरा ऐसे ही गया। ஆண்டவர் எதிர்பார்ப்பது தன்னை தாழ்த்துவதை மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे सामने क्या देख रहा है, हमको उनके सामने झुकाए। இந்த பரிசேயன் செய்ததெல்லாம் அவன் வந்து சுயநீதி. फरीसी जो भी उधर बताया, जो भी बताया गया, ये सारी चीज़ अपना अंदर का जो स्वयं मीन्स सेल्फ जस्टिस है। அவன் என்ன பண்ணான்னா,
நாம் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனும் போலவும் இல்லாதபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். उसने ऐसे प्रार्थना किया, मैं जो बाकी पापी लोग हैं ऐसे नहीं है, जो चुंगी लेने वाला ऐसा भी नहीं है, ऐसे मैं नहीं है, इसी वजह से तुमको मैं आदर कर रहा हूँ. இன்றைக்கி அநேகர் நான் தான் இருக்கிறதுலே அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், आजकल लोग ऐसे सोचते हैं मैं अधिक प्रार्थना कर रहा हूँ, நான் தான் அதிகமாக உபவாசம் போடுறேன், मैं अधिक उपवास कर रहा हूँ, நான் தான் அதிக சொப்பனங்களை ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், मैं अधिक स्वप्न परमेश्वर से ले रहा हूँ. இந்த ஒரு மற்ற மனுஷர்களைப் போல இல்லாமல் நான் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறேன். बाकी लोग जैसे नहीं है, मैं परमेश्वर के सामने सच्चाई जी रहा हूँ करके कुछ लोग सोच रहे हैं. வாரத்தில் 2 வாட்டி உபவாசிக்கிறேன். हफ्ते में 2 बार उपवास कर रहा हूँ. தசமபாதத்திலாம் சம்பாத்தியெல்லாம் தசமம் जो கொடுக்குறேன். हमारा कमाई में दसम देता हूँ. இத்தனை நல்ல காரியங்களையும் அவன் செஞ்சாலும் इतना अच्छा कार्रवाई वो करने से भी அவனோட சுயநீதி அங்கே செல்லலை. अपना जो स्वयं सेल्फ जस्टिस उधर नहीं चला. ஆண்டவரத்தில் போகும்போது परमेश्वर के सामने जब हम जाते हैं மிகவும் தாழ்மையாய் நாம் வேண்டணும். बहुत ज़्यादा हमें झुकाना चाहिए. ஆண்டவரை தேடும்போது முழு மனதும் வேணும். जो परमेश्वर को खोजे पूर्ण हृदय चाहिए. அதிகாலையில் போய் தேடணும். अर्ली मॉर्निंग ढूंढना चाहिए. குற்றங்களை உணர்ந்து தேடணும். अपना पाप को समझकर ढूंढना चाहिए. இப்படியெல்லாம் தேடும்போது ஆண்டவர் மிக தென்படுவார், நமக்கு தென்படுவார். ये सारे चीज मन में रखकर परमेश्वर को खोजेंगे तो वो परमेश्वर हमारे सामने आएगा. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட வந்து நிபந்தனை வைப்பாங்க. कुछ लोग परमेश्वर को ढूंढने के लिए कुछ कंडीशंस रखते हैं. ஆதியாகமம் 28:13 முதல் வாசிப்போம். उत्पत्ति 28:13 से आगे. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 28:13 और यहोवा उसके ऊपर और यहोवा उसके ऊपर खड़ा होकर कहता है, मैं यहोवा तेरे दादा अब्राहम का परमेश्वर और इसहाक का भी परमेश्वर हूँ. जिस भूमि पर तू लेटा है और मैं तुझको और तेरे वंश को दूंगा. இந்த और तेरा वंश भूमि की दूर के और तेरा वंश भूमि की धूल के किनकों के समान बहुत होगा और पश्चिम पूरब उत्तर दक्षिण चारों ओर फैलता जाएगा. और तेरे वंश के द्वारा पृथ्वी के सारे कुल आशीष पाएंगे. और सुन, मैं तेरे संग रहूँगा और जहाँ कहीं तू जाए वहाँ तेरी रक्षा करूँगा और तुझे इस देश में लौटा ले आऊँगा. मैं अपने कहे हुए को जब तक पूरा ना कर लूँ तब तक तुझको ना छोड़ूंगा. இங்கே வந்து ஆண்டவர் வந்து யாக்கோபை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். इधर याकूब को परमेश्वर आशीष कर रहा है. ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறான்னா, இந்த 20-21 வசனங்களில் நான் வாசிக்கிறேன். அப்போது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். 28 में 20-21 उसमें पढ़ेगा तो उधर याकूब बता रहा है. तब 28-20 में से 28-20-21 अधिकार 28 और वचन. तब याकूब ने यह मन्नत मानी, यदि परमेश्वर मेरे संग रहकर यात्रा में मेरी रक्षा करे, इस यात्रा में मेरी रक्षा करे और मुझे खाने के लिए रोटी और पहनने के लिए कपड़ा दे और मैं अपने पिता के घर में कुशल क्षेम से लौट आऊं तो यहोवा मेरा परमेश्वर ठहरेगा. ஆண்டவர் இதற்கு முன்னாடியே அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தாலும் इसका पहले प्रभु परमेश्वर
इस याकूब को आशीष करेगा कर कर उनको वाग्दान दिया है, இவன் ஆண்டவருக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறான். लेकिन ये याकूब ने परमेश्वर के सामने एक कंडीशन रख रहा है. இந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு இது சொல்கிறேன். எப்படின்னா, इस संभव को मैं बहुत छोटी से मैं समझाता हूँ. இயேசு தன் தகப்பன் வீட்டிலேருந்து தன் மாமன் வீட்டுக்கு போகிற வழியில் இரவு ஆன பிறகு ஒரு கல்லை வச்சு ஒரு இடத்துல தூங்குறாரு. याकूब जो है अपने पिता के घर से अपने जो मामा के घर में जा रहा था, उस रास्ते में एक पत्थर को अपना सिर में रखकर वो सो रहा है. அப்போது அவருக்கு ஒரு தரிசனம் பார்க்குறாரு. उस वक्त एक दर्शन देख रहा है. பூமியிலேருந்து வானத்துக்கு ஒரு ஏணி, அதில் தூதர்கள் வந்து ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களும் பார்க்குறாரு. पृथ्वी से जो स्वर्गदूत आसमान पर एक सीढ़ी रखा हुआ है, स्वर्गदूत ऊपर चढ़ रहा है और नीचे उतर रहे हैं. அங்கே மேலேருந்து கர்த்தர் வந்து யாக்கோபுக்கு சொல்கிற வசனங்கள் தான் நம்ம பார்த்தோம். ऊपर से जो है जो प्रभु परमेश्वर याकूब को जो बताया हुआ जो वचन है वही हम पढ़ रहे हैं. நான் ஆபிரகாமுக்கும் தேவனாக இருந்தேன், ஈசாக்குக்கும் தேவனாக இருந்தேன். मैं इब्राहिम को भी परमेश्वर था और इसहाक भी परमेश्वर था. உனக்கு இந்த பூமியை தரேன், நீ வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். तुमको इस पृथ्वी को दे रहा हूँ, तुम जो साउथ नॉर्थ ईस्ट सब कुछ सारे जगह पर तुम फैलेगा. ஆனால் அந்த நேரத்தில் யாக்கோபு ஆண்டவரை தன் சொந்தமாக ஏற்றுக்கல. लेकिन उस वक्त याकूब परमेश्वर को अपनाया नहीं. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறான், ஒரு நிபந்தனை வைக்கிறான். लेकिन याकूब ने एक कंडीशन रख रहा है परमेश्वर के सामने. 21ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுது, 21वें वचन में ऐसे बता रहा है, எல்லாமே என்னை ஆசீர்வதிச்சு என்னை திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். सारे आशीष मुझे देकर मुझे वापस लौटाने के लिए मदद किया तो ये परमेश्वर मेरा परमेश्वर है कहकर. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் யாக்கோபு அதை நம்பவில்லை. इसका पहले परमेश्वर ऐसे ऐसे आशीष देगा कर कर बताने से भी वो विश्वास नहीं किया. ஆனால் ஆண்டவர் வந்து வாக்கு மாறாத தேவனாக இருந்து, लेकिन परमेश्वर जो बताया उसमें बदलता नहीं है. ஆதியாகமம் 34:34 उत्पत्ति 34 அந்த 23 வருடம் கழித்து அந்த ஏசாவோட சம்பவம் யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் 33:1 யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் 33 வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து 32ஆம் அதிகாரம் 32 22ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். 22 நான் வாசிக்கிறேன். 32 ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் மூலமும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அதை வாசிக்கிறேன் சார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு நின்றான். அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்போது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவர் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். 32 पढ़ें. उसी रात वे उठा और पढ़िए. उसी रात वह उठा और अपनी दोनों स्त्रियों और दोनों दासियों और 11 लड़कों को संग लेकर घाट से यब्बोक नदी के पार उतर गया.
இதில் என்ன சொல்ல வர்றதுன்னா, இப்போ வந்து 23 வருடம் கழித்து அந்த சொப்பனம் கண்டு 23 வருடம், சுமார் 23 வருடம் கழித்து இந்த சம்பவம் நடக்குது. ये कब संभव हो रहा है? स्वप्न देखकर 23 साल के बाद ये कार्रवाई हो रहा है. யாக்கோபுக்கு தேவன் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டார். याकूब को जो वाग्दान दिया परमेश्वर ने, वो सारे आशीष याकूब को दे दिया. யாக்கோபு இத்தனை பரிவாரங்களோடு அவன் திரும்ப வரும்போது, इतना वस्तु के साथ, इतना परिवार के साथ जब याकूब वापस आ रहा था, அப்போ தான் அவன் சொல்கிறான், இது என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். उस वक्त परमेश्वर को याकूब ने बता रहा है, आपने मेरा परमेश्वर है, आपका नाम क्या है मुझे बताना चाहिए करके. அவர் சொல்கிறாரு, இப்போ தான் வந்து யாக்கோபு வந்து ஒத்துக்கிறான். அப்போ தான் வந்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருந்தவர் யாக்கோபின் தேவனாகவும் மாறுகிறார். उस टाइम वो समझ रहा है जब पहले जो इब्राहिम का जो परमेश्वर था, अब इसहाक का परमेश्वर था, अभी याकूब का परमेश्वर कर वो प्रकट कर रहा है. அப்படியாக ஒரு நிபந்தனையை நம்ம வந்து இன்றைக்கி அநேகர் வந்து வைக்கிறோம். நிபந்தனை, ஆண்டவர் வந்து நம்மளை நோக்கி கூப்பிட்டாலும் அவருக்கு ஒரு நம்ம நிபந்தனை வைக்கிறோம், இதெல்லாம் செஞ்சால் தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் என்று. प्रभु परमेश्वर हमारे पास आने से भी, हमको बुलाने से भी, हम कुछ लोग ऐसे कुछ कंडीशन रखते हैं, ये सारी चीज़ करेगा तब मैं तुम्हारे पास आऊँगा कर. இறுதியாக ஒரே ஒரு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு முகத்தோடு நம்ம தேடணும். आखिरी में एक बात देखें, मतलब एक चिंता के साथ हम ढूंढना चाहिए. 2 நாளாகமம் 20:3. सेकंड क्रॉनिकल 20:3. 23. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறினார். கர்த்தரை தேடுகைக்கு ஒருமுகப்படுகிறான். 23 सेकंड एथिकास. அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு 20 20वीं अधिकार और 3 वचन. இந்த சம்பவத்தை விலைக்கு கூற டைம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசபாத்துக்கு வந்து ஒரு யுத்தம் வருகிறது, அவங்க வந்து எதிரிகள்லாம் சூழ்கிறாங்க. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, யோசபாத் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்படுகிறான். अभी ये सारे चीज़ जानते हैं, अभी टाइम नहीं है, इसी वजह से जब योसापात राजा को सामने एक युद्ध आ रहा है, एक वार चल रहा है, इसी वजह से वो डर कर परमेश्वर को खोज रहा है. ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுகிறான். वो एक साथ उपवास बता रहा है. உபவாசை அந்த இதில் வந்து வெற்றி பெறுகிறான். उपवास कर कर उसमें जीत रहा है, उस लड़ाई में. நம்ம ஒருமுகத்தோடு ஆண்டவரை தேடும்போது அப்படிப்பட்டதான இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். जब एक चिंता के साथ मिलकर हम परमेश्वर को ढूंढेंगे तो परमेश्वर हमारे जिंदगी में जीत देता है. அவர் ஒரு துதிக்கு வந்து ஆண்டவர் வெற்றி கொடுத்தார், துதிச்சு வெற்றி பெற்றாங்க. उन लोग परमेश्वर को स्तुति देकर उन लोग जीत पाया. அப்படி நம்ம ஆண்டவரை தேடுகிறதுக்கு முழு மனதோடு தேடுறது மாத்திரமல்ல, அதிகாலையில் தேட வேண்டும் என்றது மாத்திரமல்ல, கருத்தாய் தேட வேண்டும், அதுவும் ஒருமுகத்தோடு தேட வேண்டும். अभी जब परमेश्वर को खोजना है तो முழு மனதோடு தேடணும், पूर्ण हृदय के साथ नहीं है. அதிகாலையில் தேடணும், जो अर्ली मॉर्निंग ढूंढ रहे हैं ऐसे नहीं है. கருத்தாய் தேடணும், குற்றத்தை உணர்ந்து अपना पाप को समझकर उनको खोजना चाहिए ஒருமுகத்தோடு தேடணும். और एक चिंता के साथ खोजना चाहिए. இப்படியெல்லாம் தேடும்போது ஆண்டவர் ये सारे चीज नहीं है, इसके अलावा हम सब मिलकर परमेश्वर को खोजना चाहिए. நம்ம ஆண்டவர் ஆரம்பத்திலே பார்த்த வசனம் 34:10, சங்கீதம் 34:10. ये सारे चीज, ये सारे कार्रवाई हमारे जिंदगी पे होगा तो जब वचन संख्या में हम देखा था 34:10 में, ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது, एक भी अच्छा काम कम नहीं होगा, कुछ भी कटेगा नहीं. கட்டைக்கண்ணை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. जो परमेश्वर खोजेगा उसके कुछ भी कटेगा नहीं. எப்படி தேட வேண்டும் தான் நம்ம பார்த்தோம். कैसे खोजना है ये सारा चीज हम देखा. நம்ம தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ये जो हम सीखे थे, जो हम सुने थे, उस वचन के सामने हमारा सिर झुकाकर प्रभु के सामने हमको सोते हैं. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கு நேரத்துக்காக வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில் கர்த்தாவே தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறானப்பா. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறதும் அல்லாமல் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க
கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார் என்று நாங்கள் வாசிக்கிறோமேப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேவனை தேடுகிற உணர்வு கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே, வருகிற வருடத்தில் கர்த்தாவே, நாங்கள் உண்மை அதிகமாய் தேடி ஆண்டவரே நீ சொன்னபடி கர்த்தாவே முழு மனதோடும் ஆண்டவரே சோதரிங்க அதிகாலையிலும் கர்த்தாவே கர்த்தரை கருத்தாயும் கர்த்தாவே ஆண்டவரே ஒருமுகத்தோடும் கர்த்தாவை உண்மை தேடி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மையை நாங்கள் கர்த்தாவை தவறாமல் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் கேட்கிற அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ள வசனமாய் மாற நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து ஜெயிப்பாராக. ஆமென்.